கன்னிராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த பஞ்சகிரக சேர்க்கை, பஞ்சகிரக யோகம் என்ன பாவத்தில்? கும்பம். கும்பம் உங்களுக்கு என்ன பாவம் வருது அப்படின்னா 6ஆம் பாவம். 6ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க? ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே சனி பகவான், சூரிய பகவான், அதுக்கப்புறம் சுக்கிர பகவான், செவ்வாய், புதன், இத்தனை பேரும் இருக்காங்க இல்லைங்களா? அப்போ இவங்க என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறாங்க அப்படின்னா, சனியை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவர் 5 மற்றும் 6க்கு அதிபன். 6ஆம் பாவத்து அதிபன் 6ஆம் பாவத்தில் அப்படின் போது என்ன மாதிரி பலன் வரும்? விஷயம், கடினமான உழைப்புக்கான ஒரு வெற்றி, கடினமான உழைப்புக்கான ஒரு நிரந்தரமான வேலை, கடினமான உழைப்புக்கு ஈடாக ஒரு நிரந்தர வருமானம் அப்படின்றத கொடுப்பார். புரியுதுங்களா? எதிரிகள்னு இருக்க மாட்டாங்க. அப்படியே எதிரிகள் இருந்தாலும் அவங்களே நம்மக்கிட்ட மண்டியிடக்கூடிய காலகட்டம், தோற்று போயிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பதவி உயர்வு அப்படின்றது நிறைய பேருக்கு கிடைக்கும். ஏன்னா தொழில்காரகன் இல்லையா? பதவி உயர்வு கிடைக்கும். அதே மாதிரி அரசு, சட்டம், தொழிலாளர் துறையில் இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல அப்லிஃப்ட்மெண்ட், அவங்களுக்கு முக்கியமாக பதவி உயர்வு, வேலையில் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரிமெண்ட், ப்ரொமோஷன், இந்த மாதிரி நிறைய நல்லது நடக்க வாய்ப்பு உண்டு. அப்போ மீதி பேருக்குலங்க யாருக்காக இருந்தாலும் சனி கொடுப்பான். நீ உழைக்க ரெடியா? நான் கொடுக்க ரெடி. நீ உழைக்க ரெடி இல்லையா? நான் கொடுக்க ரெடி இல்லை. நான் 10 ரூபா பேக்கெட்லேருந்து எடுத்து கொடுக்குறேன், நீ வேலை செஞ்சால் நான் 10 ரூபா கொடுக்குறேன். நீ 5 ரூபாய்க்கு வேலை செஞ்சால் நான் 5 ரூபா தான் கொடுப்பேன். நீ 2 ரூபாய்க்கு வேலை செஞ்சால் நான் 2 ரூபா தான் கொடுப்பேன். சனி ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். அவரை ஓவர் கம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஹார்ட் ஒர்க் பண்ணாலே போதும், அவரை ஓவர் கம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் சூரிய பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா லார்ட் ஆஃப் 12, 12ஆம் பாவம், அயன போஜன மோட்ச விரயஸ்தானத்துக்கு அதிபனா அவன் இப்போ 6ஆம் பாவத்தில். அப்போ என்ன மாதிரி பலன்கள் வரும்? விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, வேலை காரணமாக நம்ம திடீர் தொலைதூர பயணம், அது வேலை நிமித்தமாக போகலாம். அஃபிஷியலி நம்ம வெளிநாடு போகிறதுக்கான பிராப்தம் உண்டு. வெளிநாடு தொடர்பு அப்படின்றது இருக்கும். நான் அஃபிஷியலி வெளிநாடு போகிறேங்க. அதே மாதிரி வெளிநாட்டில் எனக்கு கிளையன்ட்ஸ் இருக்காங்க, வெளிநாட்டில் நான் ட்ரேட் பண்ணுறேன், வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணுறேன், அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு உண்டு. மறைமுக எதிரிகள் அப்படின்றது வருவாங்க. அந்த மறைமுக எதிரிகளில் கொஞ்சம் கவனம் அப்படின்றத வச்சுக்கணும். அதுக்கும் மேலே சனி அங்கே இருக்கார். எதிரிகளாக வந்தாலும் அவன் நம்ம காலில் விழுந்துருவான். அவனால் நம்மளுக்கு ஆதாயம் அப்படின்றது வரும். இருந்தாலும் நம்மளும் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறோம் அப்படின்னா நல்லது இல்லையா? ஸோ அதனால் சொல்கிறோம். அதுக்கு அடுத்து செவ்வாய் பகவான் அப்படின்னும் போது, செவ்வாய் உங்களுக்கு 3 மற்றும் 8க்கு அதிபன். அதாவது இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், அஷ்டமஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் 6ஆம் பாவத்தில் அப்படின்போது கடன் ஏதாவது வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நிவர்த்தி பண்ணணும், அதாவது கடனை அடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அடைச்சிட முடியும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆயத்திய பணிகள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா யூ கேன் வந்து கெட் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வம்பு, வாதம், வழக்கு இதெல்லாம் இருக்குன்னா அதில் சக்ஸஸ் ஆகக்கூடிய காலகட்டம். போட்டிகள் இருக்குது அப்படின்னா அந்த போட்டியில் வெற்றி அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு ஜாஸ்தி உண்டு. வரும் அப்படின்னு சொல்லலாம். அவசரம் வேண்டாம், எதுலேயுமே கோபம் வேண்டாம். உடல் சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆரோக்கியத்தில் கவனம். என்னென்ன உடல் சார்ந்த பிரச்சனைகள் வரும் பின்னாடி நான் சொல்கிறேன், மைனஸில் சொல்கிறேன், சரிங்களா? எச்சரிக்கையாக இதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன் இல்லைங்களா? அப்போ சொல்கிறேன். அதுக்கப்புறம் சுக்கிர பகவான் இருக்கார். சுக்கிரனை பற்றி சொல்லணும் அப்படின்னா 2 மற்றும் 9க்கு அதிபன். அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் 6ஆம் பாவத்தில் போயிருக்கான் அப்படின்போது அதிகப்படியான உழைப்பு மூலயமா வெற்றி, பணவரவு, முன்னேற்றம், வேலை செய்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் மூலம் ஆதரவு, பெண்கள் மூலம் சப்போர்ட், இதெல்லாம் வரும். பெண்கள் மூலம் சின்ன சின்ன தொல்லைகளும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதில் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க, சரிங்களா? காதல் விஷயங்களில் ஏமாற்றம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. காதல் விஷயத்தில் சிக்கல் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. காதலிச்ச பொண்ணு திருமணம் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது அந்த பிள்ளை இல்லை எங்கள் வீட்டில் வேணான்றாங்க, எங்கள் அப்பா வேணான்றாங்க, எங்கள் ஆட்டுக்குட்டி வேணான்றாங்க, எங்கள் தாத்தா வேணான்றாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஸோ அதெல்லாம் விடுங்க. அதாவது ஒரு பிள்ளையை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு பையனை சின்சியராக லவ் பண்ணுறீங்க. மேக்ஸிமம் பையனுங்க இந்த மாதிரி சொல்கிறது இல்லை, பொண்ணுங்க தான் சொல்கிறாங்க. எங்கள் வீட்டில் வேணான்றாங்க, எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கல, எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கல அப்படின்னு 5 வருஷம் லவ் பண்ணிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பசங்க அப்படிலாம் சொல்கிறாங்களா? எனக்கு தெரிஞ்சு இல்லை. அப்போ அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு வைக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்? மேபி ஒரு 10 பொண்ணு இந்த மாதிரி சொல்லுது அப்படின்னா 3 பையன் சொல்லலாம். ஆக யார் சொன்னாலும் சரி, நீங்கள் கன்னிராசி ஜென்னா பொண்ணுங்க சொல்லுதா, இல்லை கன்னிராசி பெண்ணா நீங்கள் லவ் பண்ண பையன் சொல்கிறானா, விடுங்க. நம்மளுக்கு கெட்டது இப்பயே நம்மளை விட்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கோங்க. ஐயோ என்னை விட்டு போயிடுச்சேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. இது இன்னும் கொஞ்ச நாள் இருந்து இன்னும் நம்மளால் ஒரு மனசில் ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்துது அப்படின்றத விட, எனக்கு கெட்டது கொஞ்ச நாளில் நான் இதை மறந்துடுவேன், இன்றைக்கே என்னை விட்டு போயிடுச்சு, ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி உங்கள் மைண்டை மாற்றிக்கோங்க, நல்லது. புரியுதுங்களா? நமக்கு ஏமாத்துறாங்க அப்படின்னு தெரிஞ்சோ, ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சோ, நம்ம மேலே உண்மையாகவே அஃபெக்ஷன் இல்லை அப்படின்னு தெரிஞ்சோ அவங்கள நினச்சி வருத்தப்படுறதுன்றது பெரிய முட்டாள்தனம். சொல்கிறது ரொம்ப ஈஸி, அனுபவம் ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் சொல்ல வேண்டிய சூழ்நிலை, அதனால் சொல்கிறேன். பிளானட்ஸ் முக்கியமாக சுக்கிரன் இந்த மாதிரி ஒரு இம்பேக்டை ஏற்படுத்துவோம். இது லவ்வில் மட்டும் இல்லைங்க,
ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கோ அவங்க திடீர்னு உங்களை விட பெட்டர் கம்பேனியன் வந்துட்டாங்க அப்படின்னா உங்களை பிரேக்கப் பண்ணிடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்லேயும் இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஐயோ நம்ம கணவனை ஏமாத்துறோமே, ஐயோ நம்ம மனைவியை ஏமாத்துறோமே, இப்போ நம்ம பெருசாக கஷ்டப்படுறோமே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கில்ட்டோ வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதை எப்படி கொண்டு போகிறீங்களோ கொண்டு போங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், புதன் பகவான். புதனை பற்றி சொல்லணும் அப்படின்னா 1 மற்றும் 10க்கு அதிபன். உங்கள் ராசியாதிபனும் அவன் தான், தொழில் ஸ்தானத்துக்கு அதிபனும் அவன் தான். இவன் 6ஆம் பாவத்தில் போய் உட்காந்துட்டு இருக்கா அப்படின்னும் போது புத்திசாலித்தனம் அப்படின்றது மேலுங்கும். நான் கடன் அடைக்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ட்ரை பண்ணேன்ப்பா. ஏறக்குறைய எனக்கு 10 தனிநபர் கடன் இருக்குது. 10 பேர் தனித்தனியாக வாங்கிட்டு இருக்கேன். இப்போ அந்த கடன் அடைக்கணும். என்ன பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள். இப்போ உங்களோட புத்திசாலித்தனத்தை, அந்த புத்திசாலித்தனம் அப்படின்ற குதிரையை தட்டி விடுவீங்க. என்ன பண்ணும் புதன்? ரொம்ப சிம்பிள். 10 பேரையும் கூப்பிடும். எப்பா இது வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட வட்டி கொடுத்துருக்கேன், அசலை விட மிச்சமாக நான் வட்டி கொடுத்துட்ருக்கேன். இப்போ அமைதியாக இருக்கீங்க அப்படின்னா எனக்கு 4 வருஷம் டைம், 5 வருஷம் டைம், கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறேன். நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தான் எனக்கு வந்து பாருங்கள், நான் சும்மாவே எதையாவது பாய்சன் குடிச்சிடுவேன், இல்லை நீங்கள் தான் வந்து என்னோட சாவுக்கு காரணம்னு எழுதி வச்சுட்டு நான் வந்து ஏதாவது சூசைட் அட்டன் பண்ணிடுவேன் இப்படின்ற மாதிரி நீங்கள் பேசுவீங்க. இல்லைன்னா நான் மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துருவேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சாதுரியமான பேச்சு பேசி அவங்க என்ன யோசிப்பாங்க, ஐயோ இவன் ஏதாவது பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வம்பு, இல்லை நான் போலீஸ் ஸ்டேஷனை போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக சொன்னால் கூட தப்பு இல்லைங்களா? நம்ம வட்டி, பெரிய வட்டி, கந்து வட்டி, அதெல்லாம் வந்து தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா? அப்போ அதுக்கு ப்ரூஃபும் உங்ககிட்ட இருக்குது அப்படின் போது அவன் பயந்து ஓகேப்பா ரைட்டு, நீ என்ன கொடுக்குறியோ கொடு, நான் வந்து நிதானமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவன் வெயிட் பண்ணுவான். நம்ம ஒரு பேங்க்கில் வந்து லோன் எடுத்து அந்த தனிநபர் கடனை அசலை மட்டும் அடைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் செஞ்சுடுவீங்க. இந்த புத்திசாலித்தனம் அப்படின்றத யார் கொடுப்பா அப்படின்னா புதன் கொடுப்பான். ஸோ ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். ஓவர் திங்கிங் வேண்டாம். திட்டமிடல் மூலம் வெற்றி அப்படின்றது உண்டு. நம்ம பிளான் பண்ணி, இந்த வடிவேல் சொல்லுவார் பார்த்தீங்களா, எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாமல் செய்யக்கூடாது. அந்த மாதிரி பக்காவாக பிளான் பண்ணிங்க அப்படின்னா க்ளீனாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சக்ஸஸ் அப்படின்றத கொண்டு வந்துட முடியும். ஓவர் திங்கிங் வேண்டாம், ரொம்ப சிம்பிள். சரி, இதெல்லாம் இந்த 5 கிரகங்கள். சுக்கிரன் என்ன கொடுப்பான், செவ்வாய் என்ன கொடுப்பான், சூரியன், சனி, புதன் எல்லாமே சொல்லிட்டேன். மைனஸ் ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். என்னென்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரும்? ஃபஸ்ட்டு விஷயம், ஆஃபீஸில் பாலிடிக்ஸ் வரும். பெண்களால் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு உண்டு. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், அந்த பிரச்சனை பெண்கள் ஏற்படுத்துறதுக்கும் வாய்ப்பு உண்டு. டிப்ரெஷன், பெண்களாக இருந்தாலும் பெண்கள், ஆண்களாக இருந்தாலும் பெண்கள். டிப்ரெஷன், மன ரீதியான குழப்பம், அதிகப்படியான சிந்தனை வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி பாருங்கள், உடல் சார்ந்த உபாதைகள் அப்படின் போது எலும்பு சார்ந்த உபாதைகள், கர்ப்பப்பை பிரச்சனை, கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இருதயம் சார்ந்த பிரச்சனை, சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ், ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆக சின்ன சின்ன விஷயங்களில் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா ப்ளஸ் மட்டும் நிறையங்க. அந்த சின்ன சின்ன விஷயத்தில் கவனக்குறைவாக இருக்கீங்க அப்படின்னா 2 ப்ளஸ் ஒரு மைனஸ் அப்படின்ற மாதிரி வரும். ப்ளஸ் மட்டுமே வேணும் அப்படின்னா நான் சொன்ன விஷயத்தில் கவனமாக இருங்க, ப்ளஸ் மட்டுமே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். நிறைய ப்ளஸ் நடக்கும். ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கினீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் எக்ஸலண்ட்டாக இருக்கும். வாழ்த்துக்கு. இப்போ நான் சொன்னது வந்து பாருங்கள், உங்கள் ராசிக்கான கோச்சார பலன் எப்பயுமே 50%. அதே மாதிரி நம்மளோட சுய ஜாதகம் பாக்கி 50%. எக்ஸாக்டாக 100% இந்த பஞ்சகிரக சேர்க்கை, பஞ்சகிரக யோகம் எனக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னாலும் வாழ்க்கையில் ரொம்ப நாளாக பிரச்சனை இல்லை, அவஸ்தை மேலே அவஸ்தை நான் பட்டுகிட்டே இருக்கேன், எனக்கு எப்போ தான் விடிவு காலம் பிறக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னாலும் வயது வந்து ரொம்ப ஆயிடுச்சுங்க எங்கள் பிள்ளைங்களுக்கு, எனக்கே வயது மூப்பு அப்படின்றது ஆயிடுச்சு, எனக்கு திருமணம் ஆகுமா ஆகாதா அப்படின்றது தெரிஞ்சுக்கினாலும், குழந்தை பிராப்தம் இருக்கா இல்லையா, வீடு கட்ட முடியுமா முடியாதா, வீடு கட்டிட்டோம், அந்த வீட்டில் வாழறதுக்கான வழியும் இல்லை, வாய்ப்போ இல்லை, வீட்டில் ஏதாவது கெட்டது ஏதாவது இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னாலும் இது எல்லாத்துக்கும் வந்து பக்காவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன ஒரே ஆப்ஷன் அப்படின்னாங்க, நம்மளோட சுய ஜாதகம் தாங்க. நம்ம சுய ஜாதகத்தில் உங்களோட எல்லா கேள்விகளுக்கும் பதில் அப்படின்றது இருக்குது. ஆக உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.